ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ஷேக் செய்ய ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இது கூடவே ஒரு 15 பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சு அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. டேட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பாருங்கள், பாலும் திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வைங்க, நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், முழுமையாக ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கப்புறம் இன்னுமுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு திரும்பவும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம இதில் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் கொஞ்சமாக நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.